கேட்கணும். ரொம்ப பேருக்கு போகணும்னு சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சா போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கே போனவனத்துக்கு ஆகா நம்ம பல விஷயங்களை மிஸ் பண்றது. இங்க அரண்மனை இருக்கு, அரண்மனை நமக்கு கிடைக்கலையே. சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டோம், எந்த கிடைக்கல, அரண்மனை கிடைக்கலையே. அது ஒரு 100 ஸ்டார் ஹோட்டல் கிடைக்கலையே. உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தெரியும், 7 ஸ்டார் ஹோட்டல் நாங்க எங்கே இருக்கு. அப்ப 100 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது ஒரு வழியை சொல்றோம். எப்படி சொல்றான்னா, அல்லதீன ஆமனூ வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உங்களுக்கு வேணுமா? அதான் 100 ஸ்டார் சொல்றோம். கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, சொர்க்கம் என்பது ஒன்று இல்லை, 100 படித்தரங்கள். அந்த 100வது படித்தரம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஒவ்வொருத்தருக்கும் 9வது சொர்க்கம், 10வது சொர்க்கம், 7வது சொர்க்கம், 1வது சொர்க்கம் கிடைச்சிடும். அப்ப இவ்வளவு பெரிய அமல் எங்கே கிடைக்கும்னா, குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 100கணக்கான தடவை வந்திருக்க ஒரே வசனம் இந்த வசனம். இதை புரிஞ்சுக்கணும். இப்ப அக்கீமு ஸலாத்து ஸகாத் 82 தடவை வரும். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉ ரசூல், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். அதனால குறைச்சு போகிறீங்க. ஆனா 100கணக்கான தடவை அந்த ஒரு வாசகம் தெரியுமா? எல்லாம் நம்பிக்கை, நற்செயல், இது எல்லாரும் ஈஸி. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன விளக்கமா சொல்றாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்களுக்கே அவன் இறைவன். முஸ்லீம் மட்டுமல்ல, நாம தான் தப்பா விளங்கிருக்கோம். நமக்கு அல்லாஹ் அவங்களுக்கு வேற நினைச்சிட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன், அவங்க முஸ்லீமுக்கு சொந்தமானவர்கள் மட்டும் இல்லை, உலகத்துக்கே சொந்தம். நாம நம்ம கையில பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க வெளியே விட்டது அவங்க. எப்படி அவங்க வெளியே விட முடியும்? அவருடைய செயல்களை நாம செஞ்சு அந்த நன்மையை பிற சமூகம் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிடுவாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு பயானே பேச்சு அது கூட முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு போய் சேர வைக்கணும். அப்பதான் ரஹ்மத்துல் ஆலமீனாக நாம என்ன செய்ய முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போக முடியும். அல்லாஹ் சொல்றான், நீ யாராவது இருந்துட்டு போ. அல்லதீன ஹாலு வன்னஸரா, நீ கிறிஸ்டியனாகி, யூதனாகி, சாமி சிலை வணங்குவோனாகி, முனினாகி, 4 பேர் இருந்தாலும் 7 இறைவனை ஏற்றுக்க. எளிமையா சொல்ற பாருங்க உலக மக்களுக்கு. முஸ்லீம்கள் நம்ம ஏற்றுக்கிட்டோம், அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கான். பிறக்கும் போதே முஸ்லீம், நம்ம யாரும் புரிஞ்சு முஸ்லீம் ஆகல. அப்ப நான் சொல்றேன், நீ யாராக இருந்துட்டு போதும், எல்லாம் ஒருத்தர் சொல்லு. லஹு அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களிடத்தில் இறைவன் கூலி இருக்கிறது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவுலியாவுடைய தர்ஜா கொடுத்துருவாங்க. இந்த தர்ஜா அவுலியாவுக்கு என்ன தர்ஜா தெரியுமா? அல்லாஹ் இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லிருக்க வந்துருக்க பாருங்க. உலக மக்கள் எல்லாரும் என் பிள்ளைங்க, அவங்க எல்லாருக்கும் நான் அன்புடைய தர விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், தாராளம் நான் கனிமத்தின் சவாயி பயனா அவங்க வேணும். வாங்கப்பா, நீ யாராக இருந்துக்கும் 8 பேர் ஒரு கிழமைக்கு வருவோம். ஒரே ஒரு விஷயம் தான், ஏற்றுக்க, ஏக இறைவனை ஏற்றுக்க. அடுத்தவரை நற்செயல் செய்ய, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நற்செயல் செய்யறதுக்கு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அந்த வாய்ப்பை இந்த சமூகம் முறையா பயன்படுத்துது. என்ன செஞ்சிருக்கான்? சர்க்காரத்து சதக்கான 2 விஷயத்தை கொடுத்துருக்கோம். நாம விலங்கு எல்லாமே தானா தர்மம் அப்படி போயிடும். சர்க்காத்துனா வேறு, சதக்கான வேறு. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சர்க்காத்துல என்ன? முதலில் நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க,
செல் டாக்ஸ் கட்டுறீங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறீங்க, கட்டுறீங்க இல்லையா? கவர்மெண்ட் செய்யற நல்ல காரியத்தை நானே பண்ணிடுறேன். எங்க ஊர் எங்க தெருவில் ஓலையை போடுறேன், எங்க தெருவுக்கு ஒரு தண்ணி பை வச்சிருவேன், எனக்கு சீல் போட்டு கொடுங்க டாக்ஸ் கட்டுறதாக அப்படின்னு சொன்னா முனிசிபாலிட்டி ஏற்றுக்கணுமா, கார்பரேஷன் ஏற்றுக்கணுமா? ஏற்றுக்கிறாங்க. ஏன் ஏற்றுக்கிறாரு? டாக்ஸ் கட்டுறாங்க. அதுக்கு பேரு ஏழை வரி, செல்வந்தர்கள் வரி, அல்லாவுடைய வரி. ஜக்காத்துக்கு என்ன பேருங்க? ரெண்டு பேரை எப்படி சொன்னாலும் சொல்லலாம், பட்ட பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல பட்ட பேர் வைப்போம் இல்லையா? ஜக்காத்துக்கு பட்ட பேர் என்ன? ஒண்ணு மாறுனா அல்லாவுடைய பணம் சேர்க்கப்படாதோ ஆழமோ, நீங்க யாரோ நிர்வாகிகள் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 12 சம்பாதிக்கிறீங்க, 2 ரூபா அத்தியாவசிய உணவு உடை போக மீதி ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை. இந்த 10 லட்சம் ரூபாய் தேர்தல் 2% எவ்வளவு சொல்லுங்க? 2% எவ்வளவு அமௌண்ட்? 10 லட்சம் ரூபாய் 25,000. வெரி குட். இந்த 25,000 அவங்க காசு. யார் காசு? அது அல்லாவுடைய காசு. நம்ம சம்பாதிக்க காசுல 2% போக நம்ம காசு இல்லை. அதுக்கு பேரு தர்மம், சேரிட்டி. தர்மம் வேற, ஜக்காத்து வேற. ஜக்காத்து வந்து அல்லாஹ்வும் ரசூலும் விளக்கமா சொல்லியிருக்காங்க. ஜக்காத்தை வந்து ஏன் விளக்கமா சொல்லியிருக்காங்க குர்ஆன்ல? மற்ற கடமைகளை விளக்கமா சொல்றது பாருங்க. கடைசி பேர் கிதாபன் மௌகூதா, நேரத்தில் தொழுவது. அக்கீமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டு. வர்கூ வதுது, ருக்கு செய், சுஜூத் செய். 5 நேர தொழுகை பேரு ஜும்மாவுக்கு 2 ரக்காத்து. அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம். லோகத்துக்கு 4 ரக்காத்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சொல்லு தொழுகை வந்து நோன்பு, ஹஜ், இந்த 3 விஷயமே அல்லாஹ் நபிமார்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டான். என்னை எவ்வாறு தொழ வேண்டீர்களோ அவ்வாறு தொழில் கொடுக்கணும். இதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். நான் எப்படி தொழுதனோ என்னை பார்த்து நீங்க தொழுதுங்க. ஆனா ஜக்காத் அப்படி இல்லை. ஜக்காத் விலகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஜக்காத் கொடுங்க. இந்த ஜக்காத் கொடுங்க. ஐன மாலுல்லாஹ், அல்லாஹ் காசு எங்க? யாரு கேட்கிறாங்க? ஜக்காத் கேட்கல, அல்லாஹ் காசு கொடுங்க. உங்க காசு இல்லை, அல்லாஹ் காசு கொடுங்க கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மற்ற கடமைகளை நபிமார்கள் கையில் கொடுத்து விட்டான், சாலிஹீன்கள் கையில் கொடுத்து விட்டான். இந்த 2 வரிகள் மற்ற கடமைகளை ஜக்காத்தை தன் பொறுப்பில் வைத்துக் கொண்டார். ஜக்காத்தை மட்டும் என்ன செய்யலாம்? தன் பொறுப்பில் வைத்துக் கொண்டார். அல்லாஹ் சொன்ன 8 பேர்ல நீங்கள் ஒருவராக இருந்தால் வைத்துள்ளான வாங்கிக்கங்க. சொல்றதுக்கு சட்டத்தை சொல்றதுக்கு செட்டியார் என்ன சொல்றாரு? போய் வாங்கிக்கங்க, ஏற்பாடு பண்றாங்க. அப்ப ஏன் ஜக்காத்தை ஃபரீதத்தம் மினல்லாஹ், என்னிலிருந்து வந்த கடமை அல்லாஹ் சொல்றான். 9வது அத்தியாயம் 60 சொல்றான். இது ஏன் தெரிந்து வந்த கடமை ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க. இப்ப ஜக்காத்தை மட்டும் குர்ஆன்ல விளக்கமா சொல்றான், சதக்காவை விளக்கமா சொல்றான், பிரிச்சு சொல்றான். ஏன் சொல்றான்? நீங்க எல்லாம் விளங்கிக்கணும். இஸ்லாத்துடைய அடிப்படை, மிக முக்கியமான அடிப்படை எங்க இருக்கு? ஒன்று ஹுக்கூக்குல்லா, இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாத். ரொம்ப விளங்கிக்கங்க. இஸ்லாத்துல 2 விஷயம் இருக்கு. ஒன்று அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள கடமை, தொழுகை, நோன்பு, ஹஜ். நமக்கு அல்லாஹ் கொடுக்கணும். நான் தொழுகை என்ன அல்லாஹ் நினைச்சா மன்னிச்சிருக்கோம். நமக்கு 50 வயசுக்கு தொழுகிறோம், 60 வயசுக்கு தொழுக ஆரம்பிச்சிருக்கோம். அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிடும், தௌபா கேட்டோம். ஆனா ஹுக்கூக்குல் இபாத், மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. நான் அதற்கு சொல்ல ஏமாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, அதற்கு மன்னிக்காதவர் அதான் என்ன மன்னிக்க வேணாம். இதான் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய
ரொம்ப கடுமையான விஷயம். மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயம் தான் குரான்ல 95% குரான்ல வருது. ஆக வேண்டியது எந்த பெண்ணை கல்யாணம் பண்றது, தாய் தகவல்களை எப்படி நடத்துகிறது, கடனை எப்படி கொடுக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ் குரான்ல விளக்கமா சொல்றான். எந்த பெண்ணை கல்யாணம் பண்ண மட்டுமல்ல, எப்படி வீட்டுக்குள்ள போறது இப்பவே விளக்கமா சொல்றான். ஆனா மற்ற கடமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமா சொல்றான். அன்பு சகோதரர்களே, இதை புரிஞ்சுக்கணும். மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறிவிட்டால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை எல்லாம் மன்னிக்க மாட்டான். அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய விஷயம் நாம அதை சொல்ல முடியாது. அப்ப ஜக்காத்துக்கு வந்து எட்டை கடமை. முதல் தொழுகையும் ஜக்காத்து எட்ட கடமை. தொழுகையும் ஜக்காத்தும் எட்ட கடமை. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? அஷீமு ஸலாத்த நம்ம சொல்லுது. தொழுகையோட நோக்கம் சேர்த்திருக்கானா? இல்ல. தொழுகையோட சத்தியம் சேர்த்திருக்கானா? இல்ல. ஏன் ரெண்டை சேர்த்தானா? இந்த ரெண்டும் ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை. அபிசல்லாம் சொல்றாங்க, வா ஸலாத்தன் லிமன் லா ஸகாத்த லஹு. ஜக்காத்தை செலுத்தாதவனுக்கு தொழுகையே கிடையாது. தொழுகை பிரயோஜனம் இல்லை. அப்ப உராவு எதுவும் சொல்லலாம். வலம் யுஸக்கி. ஜக்காத்து செலுத்தாதவனுடைய தொழுகையை ஒப்புக்கொள்ள அல்லாஹ் மறுக்கிறான். ரிஜெக்ட். இது எல்லாருக்கும் இல்லை. 11 பவுனுக்கு மேல கையில இருந்தா நம்மளுக்கு தான். 11 பவுனுக்கு மேல இருந்தா உலமாக்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். அதுக்கு மேல இருந்தா உங்க தொழுகை வேஸ்ட். யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்றாங்க, தஃப்சீர் இப்னு கஸீர் புக் இருந்தா 9வது அத்தியாயம் 5வது வசனம். இந்த அகீமு ஸலாத்து ஸகாத்துடைய விளக்கத்தை 3 ஹதீஸ் பதிவுறாங்க. இன்னொரு ஹதீஸ், ஒரு கலிமா சொல்லி தொழுது ஜக்காத்து செலுத்தவில்லை என்றால் அவரோடு போரிடுமாறு எனக்கு முத்திரை விட்டுள்ளது. அவர் என்ன ஆயிட்டாங்க? என்ன ஆயிடுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார். அல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுமா? வைலுல் லில் முஷ்ரிகீன் அல்லதீன லா யூதுன ஸகாத்த வ ஹும் பில் ஆখিরাতি காஃபிரூன். யார் ஜக்காத்தை செலுத்தவில்லையோ அவர்கள் முஷ்ரிக், அவர்கள் காஃபிர். நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான். அன்பு சகோதரர்களே, இப்படி நீங்க விளங்கிக்கணும். ஜக்காத்து எவ்வளவு கடுமையானது, கொடூரமானது. சரி, குர்ஆன்ல தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. மற்ற கடமைகளுக்கு நேரடியாக தண்டனை இல்லை. ஒரு நாளைக்கோட சேர்க்கப்படும். ஜக்காத்துக்கு மட்டும் தண்டனை நேரடியா 50,000 சனத்தில் 50,000 ஆண்டுகள் நரகம் மோமினாக இருந்தாலும் எதுக்கு பிறகு தீர்ப்புக்கு முன்னாள். அப்புறம் தீர்ப்புக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஏன்னா கலிமா சொல்லியிருக்கோம் இல்லையா? கலிமா சொல்லியிருக்கோம், அப்புறம் போயிடுவோம். அப்ப சிந்திச்சு பாருங்க. சரி, இப்ப அல்லாஹ் சொல்றத சொல்லுவோம். உங்களுக்கு என்ன தெரிஞ்ச ஒரு வசனம், ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு நரகம். சொல்றது யாருங்க? நான் சொல்றது நீங்க அடிக்க வருவீங்க. அல்லாஹ்வே சொல்றான், அரே கல்லதி யுகல்லிபு பித்தி பதாலி கல்லதி. சொல்லுங்க, வெரி குட். பலா யஹூது. அடுத்த வழி என்ன? தொழுகையாளிகளுக்கு நரகம். தொழுவான், ஏழைகளை ஆதரிக்க மாட்டான், அனாதைகளை ஆதரிக்க மாட்டான், ஆனா தொழுவான். இவன் தான் பொழுதுபோக்காக தொழுகிறவன். யாரு? வெறும் தொழுகை மட்டும் தொழுகிறான் பாருங்க. இவன் தான் பிறர் பார்க்க தொழுவன். நான் தொழுகையாளி, நான் தொழுகையாளி அப்படின்னு சொல்றதுக்கு தொழ முடியும். நம்மளை பத்தி அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே எழுதி வச்சுட்டான். கடைசியா ஒரு வரியை நீங்க நான் பார்க்கிறேன். என்னோட மாவும் அற்ப உதவி இறங்கிய சக்காத்தை தடுப்பாரு. சக்காத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம், தடுப்பாரு. பன்னூல் ஆசிரியர் அப்துல் சாலிக் கசைத்து 3 ஹதீஸ்ல பதிவு சொல்லியிருக்காரு. அதுல இந்த மாவுன்னா சக்காத். சக்காத்தை ஏப்பா நீ பள்ளிவாசல்ல கொடுக்குறது, நீ ஏன் பைத்துல் மால் கொடுக்குற? உன் இஷ்டத்துக்கு உன் கையில கொடுத்தா எவ்வளவு உனக்கு மரியாதை கூடும். பார்க்கறவங்கள ரொம்ப பேர் 100 பிரிச்சு பெரிய ஹாலில் வச்சு உலகத்தை வச்சு
வாங்க ஜக்காத் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. இவங்களை பத்தி தான் சொல்லு. அப்ப ஜக்காத் என்பது என்ன என்ற பதம் விளைவிக்கணும். ஜக்காத்னா என்ன? டாக்ஸ், வரி, தர்மம் இல்லை. சதக்கான என்ன? தர்மம். சதக்கா கொடுக்கலைனாலும் தப்பு கிடையாது, தண்டனை கிடையாது. கொடுத்தா உங்களுக்கு நல்லது சொல்றாங்க. அது சதக்கா ரத்துல் பலா ரத்துல் கலா. பலாய் முஸ்லிமத்தை நீக்கும், கலா கதரை மாற்றும். நீங்க செய்த தர்மம் பலனை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்து பொழிவளித்தாலும் கொடுத்தது காத்திருக்கும். இது ஹதீஸ், யாரை போட்டு பாட்டுங்க. அது இன்னைக்கு பாடிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பலாய் முஸ்லிமத்தை கலா கதரு எல்லாம் போயிடும் தர்மம் செஞ்சா. இதுக்கு பேர் தர்மம். இது எதுல இருந்து செய்யணும்? உங்க ரூபாய் 97,000 உங்க ரூபாய். உங்க ரூபாய் எவ்வளவு? அதுல இருந்து நீங்க கொடு. பிச்சைக்காரன் கொடு, ஏழைக்கு கொடு, கூட்டம் போட்டு கொடு, உன் சொந்த பந்தத்துக்கு கொடு. அது ஓம் காசு. 97 ஓம் காசு. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா விளக்கமா சொல்றான். ஒருங்கினருக்கு உங்களை தேடி வரக்கூடிய எடைகளுக்கு ஓம் காசன ஆத்தல் மால அலாஹுபி. ஓம் காசு எடுத்து நீ கொடு. ஏன் காசு எடுத்து நீ கொடுக்காது? ஏன் காசு கண்டாலும் அதை நீ கை வைக்காது. அதை நீ கை வைக்க ஒரு உரிமை இல்லை. கை வச்சியா உன்னை நான் அங்கே கை வைக்கணும். எங்க நான் சொல்றேன் ஜக்காத்தை வசூல் செய்யுங்க. நீங்க சுத்தமாக இருந்தீங்க, உங்க பொருள் சுத்தமாயிடும். அதுக்கு மேல உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாரு. உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சரியான இந்த சதாத்தை கசங்க உங்களுக்கு நிம்மதி வரும். இன்கம் டாக்ஸ் கட்டினா நிம்மதி, ஜக்காத் டாக்ஸ் கட்டினா இந்த உலகத்துக்கு நிம்மதி. மறுமையில் சொல்றான், ஒரு தௌபாவை ஏத்துக்கிறேன், எவ்வளவு தௌபா, எவ்வளவு சதகா, உன் ஜக்காத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன். உன் ஜக்காத்தை என் அக்கௌண்ட் கிரெடிட். நீ எப்ப ஜக்காத்தை பள்ளிவாசல்ல பைத்துல் மால் ஆரம்பிக்கிறீங்கன்னா அவங்க வாங்கிக்கிறாங்க. நிர்வாகிகள் ஆரம்பிச்சு அந்த பணம் கொண்டு போய் பள்ளிவாசல்ல கட்டிட்டீங்கன்னா நீ ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டார். அல்லாஹ் தெளிவா சொல்றான், அவங்க கட்டல ஜக்காத்தை எடு, ஜக்காத்தை வசூல் செய். கவர்மெண்ட் இருந்தா, முஸ்லீம் கவர்மெண்ட் இருந்தா கம்பல்சரி கலெக்ஷன் பண்ணலாம். இப்ப நம்ம ஊர்ல தான் இல்லை, உலமாக்கள் சொல்றாங்க இங்கே வசூலிக்க தான் முடியும். மனசாட்சிக்கு வசூல் பண்ணணும். இப்ப வெறும் சொல்லிவிட்டா சொல்றாங்க, கொடுத்தா கொடு, கொடுக்கலாம் போகணும். கூலியாகணும், அவன் விருப்பப்பட்டு செய்து இப்ப செய்யறதா அவங்களுக்கு அவங்கள பார்க்கணும். நீ வந்து ஜக்காத்தை எப்படி கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். தொடர்ந்துமே இந்த நாளைக்கு கைக்கு ஒரு சொல்லலாம். நாளைக்கு நீ என்கிட்ட வருவ, மௌத்தா போதும், மௌத்தா போனா என்கிட்ட தான் வருவேன். இந்த 2000 ரூபாய் கொடுங்க கொடுக்கலீங்கன்னா உன்னை எங்கே பார்த்துக்கிறேன், சரிங்களா? எங்கே அறிவிக்கிறேன். அல்லாஹ் விளக்கமா சொல்லணும். கொடுத்தா இவ்வளவு நல்லதுகள் உனக்கு சொல்லி கொடுக்க சொல்லணும். இந்த வசனம் இறங்கிய பிறகு உலகத்துல பொதுவாக மந்த்லி பென்ஷன் போடுறாங்க. ஜக்காத்தை வசூல் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சுன்னா அகைமு ஸலாத்தோ ஆது ஸகாத் இருந்துச்சு. நம்ம பள்ளிவாசல் மாதிரி இல்லை. ஒரு சில பள்ளிவாசல்ல பைத்துல் மால் இருக்கு, பல பள்ளிவாசல் என்ன இல்லை இல்லை. அல்லாஹ் ஒரு பள்ளிவாசல் நிர்வாகி யாருன்னு சொல்றான். போய் படிக்க 9வது அத்தியாயம் 17. இன்னமா எப்போது வசனங்கள் நாய்பட்ட அவர்கள் நாய்கள் நாளைக்கு காம சலா வாத்து சலா. பள்ளிவாசல் நிர்வாகி தொழுகைக்கு ஏற்பாடு செய்யணும், ஜக்காத்துக்கு ஏற்பாடு செய்யணும். தனி மனிதன் தொழுவதும் ஜக்காத்தை கொடுக்கணும். ஆனா பள்ளிவாசல் நிர்வாகி எல்லாம் பயப்படணும், மறுபடிக்கு பயப்படணும், தொழுகைக்கு ஏற்பாடு செய்யணும், ஜக்காத்துக்கு ஏற்பாடு செய்யணும். இல்லைன்னா நாளைக்கு 100 பேர் 200 பேர் அந்த பாவத்தை வாங்கிட்டு போயிடும். எங்க வாங்கிட்டு நீ ஏன் வைத்தியமான ஆரம்பிக்கல? நீ ஆரம்பி, மக்கள் கொடுத்தா கொடுக்கட்டும், அந்த கணக்கு மாட்டிக்குவான். நீ வைத்தியல் மாலை ஆரம்பிக்கல, அப்போ பள்ளிவாசல் எப்படி பள்ளிவாசலா மாறும்? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்ன இருந்துச்சுங்க? வைத்தியல் மால் 23 மணி நேரம் பணி, 1 மணி நேரம்னா தொழுகை. 12 மணி 1 மணிக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் வருவார்கள், உணவு கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் சைத்தானே வந்து உணவு வாங்கி போயிட்டான். நடுநிசில வந்து யாரும் வைக்க வைக்கலாம்.
சைத்தானே வாங்கி போயிட்டான். அது ஒரு தனி விஷயம், நேரம் இல்லை எனக்கு. அன்பு சகோதரர்கள் எல்லாம் மணிக்கணக்கில் பேசுகிறோம். இப்போ நான் ஷார்ட்டாக அவங்க சொல்லியிருந்தேன். உலகத்திலே மந்திரிகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஜக்காத் வசூல் பண்ணாங்க. அடுத்த என்ன செஞ்சாங்க? ஃப்ரீ ரேஷன் கொடுத்தாங்க. நீங்க கவர்மெண்ட் கூட 105 ரூபா கொடுத்தா கொடுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப்ரீ ரேஷன் கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் முதல்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. கான்வென்ட் ஆரம்பிச்சாங்க. பள்ளிவாசல்லையே ஸ்கூல் மதரசா. 2 மருத்துவமனை ஆரம்பிச்சாங்க. 2 மருத்துவமனை. என்ன? ஒன்று மிலிட்டரி ஹாஸ்பிட்டல், இன்னொன்று பொது மருத்துவமனை. எகிப்திலிருந்து பைத்துல் மால் சென்றவங்க டாக்டர் கூட்டு வந்தாங்க. ஒரு பெண்ணை சராஜி தோழியை நர்ஸாக்குனாங்க. அந்த அம்மா டாக்டராகவே மாறிட்டாங்க. அளவே இல்லை. பள்ளிவாசல்ல இருக்கு, பரவாயில்ல. ஆனா படிக்கணும். டெய்லி மஸ்ஜித் நபவியில அவங்களுக்கு இருந்தது கொஞ்சம் தான். அன்னைக்கு எழுதப்பட்ட குர்ஆன் அதை எடுத்து படிப்பாங்க. இப்படி பட்ஜெட் போட்டாங்க. அட்வான்ஸ் டாக்ஸா ஜகாத் வசதியா உள்ளவங்க அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. திடீர்னு தேவைப்படும் கடன் வாங்கினாங்க. வைத்துல் மாலுக்கு நடுரோட யூனியன் சட்டை முடிச்சான். வசூலாக கடன் வாங்கியில மாசம் முடிஞ்சு போச்சு, கொடுக்குறது எல்லாருக்கும் கோபம். சலாமா கிடைக்கும். ஊரே ஆளக்கூடிய இவரை போய் நடுவோட போய் சட்டை முடியலாமா? சொன்னாங்க, நம்ம கடன் வாங்கியிருக்கோம், மாச கணக்கில் ஒரு நாள் டிஃபரன்ஸ்ல அவர் வந்து கேட்கிறாரு, கொடுத்து விடுது. அப்புறம் தான் தெரியுது அவர் எதுக்காக வந்து கடவுள்கிட்ட கேட்டாருன்னு சொல்லி விசாரணை பார்த்தாரு. இதெல்லாம் சம்பவம் சொல்ல முடியாது. ஜக்காத் என்பது ஒவ்வொருவரும் பள்ளிவாசல்ல கொடுக்கணும். ஜக்காத்தை நீங்க 2000 ரூபாயை கொடுத்துட்டா அவங்க 97 இன்சூர்ட் அமௌண்ட் கமிஷனர் சொல்றாங்க. உங்களுடைய 97 ரூபாய் தீயிலிருந்து பாதுகாக்கப்படும். ஃபயர் இன்சூரன்ஸ், திருட்டிலிருந்து பாதுகாக்கப்படும். டெப்ட் இன்சூரன்ஸ், நீங்க நோயிலிருந்து பாதிக்கப்படுவீர்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ், நோய் வரும் 10 ரூபாய் மரத்தனைக்கு போவோம், 100 ரூபாய் டாக்டர் செலவுலையும் போவோம். இன்னும் சிலருக்கு நோய் வரும், அப்பாலையும் போயிடுவாங்க. நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆக இந்த 3 விஷயம் நீங்க கொடுக்குற 2000 ரூபாய் ஜக்காத்துல இவ்வளவு விஷயம் கிடைக்குது. கொடுக்குறீங்களா? தண்டனை எப்படி நேரடி அறிவிக்கிறாங்க? முதல்ல 50,000 வருஷம் தண்டனை. மூமினாக இருந்தாலும் நல்லா கொடுத்துக்கங்க. இந்த குர்ஆன் இன்ஷாஅல்லாஹ் ரிலாக்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த ஜக்காத்து பொருள் ஒதுக்கி 9வது அத்தியாயம் 34 35 எடுத்து வரீங்க. எல்லா குர்ஆன் இருக்கும். என்ன இருக்கு? இந்த ஜக்காத்து பொருள் கொடுக்குறீங்க நீங்க. நல்ல வேலை 100% இல்லை, இந்த 2% ஒதுக்கி உங்கள் விழாப்புறங்களிலும் உங்கள் முதுகிலும் கொடுக்கப்படும். நெற்றியிலும் போடுபடும் மறுமையிலும். அன்பு சகோதரர்களே, கஷ்டப்பட்டு தொழுகிறோம், எல்லா நன்மை செய்யறோம். ஜக்காத் விஷயத்துல போகணும்னு சொன்னாங்க. இதுவரை நாம் செய்யல, பரவாயில்லை. இன்னிலிருந்து நாம ஜக்காத்னா என்னன்னு விளங்கிக்கிட்டோம். இனி நீங்க தப்பிக்க முடியாது. தெரிஞ்சா தெரியாம வந்துட்டு பேங்க் கேட்டீங்க. இன்னைக்குல இருந்து ஜக்காத்தை நான் மஸ்ஜித்ல பள்ளிவாசல்ல பைத்துல் மால்ல கொடுப்பேன், என் தொழுகையை காப்பாற்றுவேன், என் மரபையை காப்பாற்றுவேன் சொல்றவங்க கைதுக்கும் ஆகும். கைதுக்கும் கொடுக்கலாமா? நீங்க தமிழ்நாட்டில் 3000க்கும் மேற்பட்ட ஊர்களில் பைத்துல் மால் இருக்கு. நம்ம சார்பா ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம். இன்னும் சில 60 லட்சம் பேர் கொடுக்கலாம் வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம ஜக்காத்துக்கு பணம் கொடுக்கலாம் சொல்லிட்டோம். சொல்லுங்க, யார் யார் எவ்வளவு கொடுக்கணும்? நான் விடியோ வந்து 10 கொடுக்குறேன். நீங்க உள்ளூர்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நானும் கொடுக்க வந்திருக்கேன். ஏன் சார்பா பணம் கொடுக்க வந்திருக்கேன்? உங்க ஊர்ல நீங்க எல்லாம் கொடுக்க பணம் சொல்லுங்க. சொல்லுங்க, யார் யார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பைத்துல் மால் பற்றி ரொம்ப சொல்லிட்டாங்க. இவங்களை பற்றி ஏற்கனவே நம்ம ட்ரஸ்ட் நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அதை வச்சு நம்மளுடைய பாரத முஸ்லீம் நல அறக்கட்டளையினுடைய ஃபவுண்டர் ட்ரஸ்டி ஆஜி மருகம் எம் ஆதர்வேதி அண்ணன் அவர்களின் நினைவாக அவருடைய மகனார் எம்.ஏ. முகமது அலி அவர்கள் வந்து 20,000 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். அவர்களுடைய நியமத்தையும் வர்க்கத்தையும் அவர் கொடுப்பது சலாத்தை கொடுக்கணும். அவங்க பாதுகாப்பு வெளிப்பட்டதுல 15 வருஷத்துக்கு ஆரம்பிச்சாங்க. நீங்க அது நல்லா உங்க பேரு ஏன் சொல்லுங்க. அல்ல
அல்லாஹ் கேட்கிறான். நான் கேட்கல. அல்லாஹ் உங்க கேட்க சந்தோஷப்படுறான். சொல்லுங்க. ஜபர்லாம் நாயகத்துக்கு அல்லாஹ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. மரியாதை ராஜி குத்தூஸ் அவர்கள் வந்து 10,000 ரூபாய். குத்தூஸ் 10,000 நாயகத்துக்கு அல்லாஹ்வுக்கு நியமத்தை ட்ரஸ்டி அவர்கள் நோட் பண்ணுங்க ப்ளீஸ் நோட் பண்ணுங்க 10,000 ரூபாய். அப்புறம் வேற சுயதீன் அவர்கள் 10,000 ரூபாய். நாயகத்துக்கு வேற உங்க பேர் தம்பி 5,000 ரூபாய். நஜீப் பாலிசா நஜீப் பாலிசா பரக்கத்தை கொடுக்கணும். நீங்க நோட் பண்ண பண்ணிக்கோங்க. அடுத்து சொல்லுங்க. டைம் இல்ல. அடுத்த உங்க பேர் மேனேஜிங் ட்ரஸ்டி வாசிக்கோட்டை மேனேஜர் ஹாஜி அஸ்ரஃப் அலி 5,000 ரூபாய். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லாசிரியர் பவுதீன் அவர்கள் 5,000 ரூபாய். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிக் அலி 5,000 ரூபாய். பரக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவுல் கபீர் சாவுல் கபீர் 5,000 ரூபாய். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை எங்கள் மாதிரி முஸ்லிம் நலக்கட்டளையினுடைய செயலர் மரியாதை அண்ணன் இன்ஜினியர் ஹலீல் ஹுசைன் அவர்கள் 30,000 ரூபாய். அல்ஹம்துலில்லாஹ். நாயகத்துக்கு டாக்டர் ஆசிக் அமீன் ஆசி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்ஹம்துலில்லாஹ். 25,000 ரூபாய். நாயகத்துக்கு அல்லாஹ்வுக்கு நியமத்தை அபுதாயர் அவர்கள் 10,000 ரூபாய். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை ஹைதுஸ் கான் 5,000 ரூபாய். அபு தாலிப் 10,000 ரூபாய். பாரதிய முஸ்லிம் நலக்கட்டளையினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி ஹாஜி பஷீர் அகமது 10,000 ரூபாய். மரியாதை சகோதரர் ஜமால் முஹைதி நம்ம பைத்துல் மால் கமிட்டியினுடைய உறுப்பினர் 5,000 ரூபாய். அப்பேர் ஜுனைதி 5,000 ரூபாய். சகோதரர் அலாவுதீன் பட்டீஸ்வருடைய பொறுப்பாளர் அவருடைய நம்ம அண்ணனுடைய சகோதரர் 10,000 ரூபாய். அஸ்ரஃப் அலி ஹாஜி அக்ரிடேஷன் உரிமையாளர் அஸ்ரஃப் அலி 10,000 ரூபாய். நம்ம பைத்துல் மாலுடைய மேலாண்மை குழு உறுப்பினர் சகோதரர் ஃபாரூக் டிஐபிலிருந்து ரிட்டையர் அவங்க 10,000 ரூபாய். அன்பு சகோதரர் அஃப்ரோஸ் கான் அவர்கள் பைத்துல் கமிட்டியுடைய உறுப்பினர்கள் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக செய்யப்பட்டுள்ள 25,000 ரூபாய். ஏன் பேர் கேட்கிறேன் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். மலக்குகள் உங்க பேர் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு கொடுக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா நன்மை? அதையும் கேட்டுக்கங்க. அத்தாலு அல்லது கைதி கபாயிதி தூங்குபவர்களுக்கு செய்தவர் நன்மை கிடைக்கும். இன்னைக்கு நீங்க தூங்குறீங்க ஒவ்வொருத்தரும் பைத்துல் மாலுக்கு ஜகாத் கொடுத்து இது 1000 வருஷம் கழிச்சு இந்த பள்ளிவாசல் நடக்கூடிய பைத்துல் மால்ல எவ்வளவு வருதோ அந்த நன்மை உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். நான் சொல்றேன் நிமிஷம் தான் சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஒரு பைத்துல் மாலை உருவாக்குறதுக்கு ஒவ்வொருவரும் தூங்குகிறீர்கள். சொல்லுங்க இன்னும் ஒரு நிமிஷம். காதர் மஸ்தான் அவர்கள் 10,000 ரூபாய். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை கொடுக்கணும். அடுத்து சொல்லுங்க. அல்லாஹ் அண்ணன் முகமது அன்சாரி 10,000 ரூபாய். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை சுஸ்லாத்தி கொடுக்கணும். அப்துல் காதர் 5,000 ரூபாய். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை சுஸ்லாத்தி. அதாவது சகோதரர் 5,000 தான் கொடுக்கணும். 10,000 கொடுக்கல. 2,000 கொடுங்க. 1,000 கொடுங்க. அதாவது இன்னைக்கு நான் தரேன். அப்புறமா நீங்க உலமாக்கிட்ட போய் கணக்கு போடுங்க. உலமாக்கிட்ட போயிட்டு என் ஜகாத்துல என்ன செய்யலாம் கேளுங்க. இல்லை நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுங்க. ரெண்டு செய்யலாம். சொல்லுங்க. மரியாதை அண்ணன் பீரோடி அவங்க ரிட்டையர்டு சர்வே அவர்களுடைய சார்பாக 50,000 ரூபாய். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை சுஸ்லாத்தி. இலியாஸ் அமீன் டாக்டர் ஆசிகனுடைய சகோதரர் 5,000 ரூபாய். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை சுஸ்லாத்தி. சொல்லுங்க. ஜுல்ஃபிகர் 5,000 ரூபாய். ஜுல்ஃபிகர்
இந்த சக்காத்தை பத்தி நான் ஒரு 1.5 மணி நேரமாவது பேசுறேன். இன்னும் உங்களுக்கு விளக்கம் கிடையாது. தக்கலை பி. முகமது வாத்தியார் 10,000 ரூபாய். அவருக்கு நியமனம் கொடுக்கணும். இதை இன்னொரு நாளைக்கு இன்னும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு உட்கார கேட்டோம் சொன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப நான் மேலோட்டமா சொல்லியிருக்கேன். நான் சொன்னதுடைய ஜெராக்ஸ் குரான் ஹதீஸ அண்ணனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஜெராக்ஸ் வாங்கிக்கங்க. புக்கு பைத்துல் மால் புக்கை பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். சகோதரர் ஜாஃபர் மாமேடையினுடைய உரிமையாளர் 5,000 ரூபாய். அல்ஹம்துலில்லாஹ். நாளை தக்பீர். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை சுசலாத்தை கொடுக்கணும். சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் சகோதரர் காதர் மைதீன் அவர்கள் 10,000 ரூபாய். அல்லாஹ்வுக்கு நியமத்தை பரக்கத்தை ட்ரெஷரி அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர். இது ஒண்ணு இல்லை. வீட்டுல போய் கேட்டு கொடுக்குறவங்களும் கொடுங்க. அடுத்த ஜும்மாலையும் கொடுக்கலாம். அதுக்கு பேசுவாங்க. கொடுக்காதவர்கள் நாளைக்கு கொடுக்கலாம். இப்போ நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. உங்க பத்தி நீங்க ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ கொடுங்க. நாம செய்ய வேண்டிய வேலை இந்த முதல்ல எவ்வளவு முதியவர்கள் விதவைகள் இருக்காங்களோ 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ ஒரு 500 850 எங்க ஊர்ல 500 கொடுத்துருக்காங்க. பாத்தி கொடுங்க. இப்ப 750 ஆகிட்டோம் ஏழைகளுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் அந்த சின்ன ஊர்ல மாலை பிரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்களோ செஞ்சுட்டு அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுங்க. ஏழைகளுக்கு இந்த பிள்ளை மதரசா பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் பண்ணுங்க கொடுங்க. அதே மாதிரி மருத்துவ உதவி, தொழில் உதவி. ஒரு எலக்ட்ரீஷியன் தெரியுமா, அவனுக்கு சாமானம் வாங்கி கொடுத்து அவன் போராடி வைக்கிறது. டீ அடிக்க தெரியுமா, இப்போ டீ கடை வைக்கிறியா எங்காவது வச்சுக்கிட்டா 50,000 தொழில் உதவி. அடுத்த வருஷம் அவன் தக்காத்த கொடுக்கணும்னு மாறணும். இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டோமா? இன்றைக்கு நம்மளுடைய நண்பர் வட்டாரத்து மூலம் ஒரு சகோதரிக்கு 24,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த தையல் மிஷின் இப்போ வழங்க முடிஞ்ச உடனே நேரத்தில் அவர்கள் வழங்குவாங்க. சொல்ல மறந்துட்டேன். நான் இங்க போறேன். என் நண்பர் சிங்கப்பூர் கரீட்டு சொன்னேன். அவர் ஒரு வித்தியாசத்துக்கு பைசல் போட புத்தகம் கொடுப்பாங்க. உங்க பள்ளிவாசத்துக்கு 10,000 போதுருக்காரு. இது நம்ம சிங்கப்பூர் நண்பர் தான் ஜலால் தான். அவர் ப்ரொஃபசர் கூத்தனூர் ப்ரொஃபசர் ஷரீஃப் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்தது கொடுக்குறது. சிங்கப்பூர் கரீம் நான் வரும்போது போன் அடிச்சாரு. இங்க போறேன்னு சொல்லணும். எங்க போறேன்னு சொல்லுங்க. பணம் கொடுப்பாங்க. அப்புறம் சொல்லுங்க. முடிச்சுக்கணுமா? இன்ஷா அல்லாஹ் எப்போ நாளைக்கு உங்க மனசுபடி கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செய்வான். நாம் நம்முடைய தொழுகை நம்ம அமல்களை நாம சரிப்படுத்தணும்னா அல்லாஹ்வுடைய காசை அல்லாஹ் கொடுக்கணும். நம்ம காசு 97 சொந்த பந்தத்துக்கு ஒரு 2 கொடுங்க. அது ஒரு 7 கொடுத்தா கூட மிச்சம் எவ்வளவு இருக்கு? 97 7 கொடுத்தா எவ்வளவு மிச்சம்? 90 ஹலாலான பணம். இந்த 7 கொடுத்தோட உங்க ஏற்ற போயிடும். யார் ஏற்ற போயிடும்? உங்களுக்கு 7 நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னது. அஸ்ஸதகா ரத்துல் பலா முஸீபத். அதான் 7. கலாமது விதிய மாற்றம். எது விதிய மாற்றம்? சதகா. அது உங்க காசுல கொடுங்க. கொடுக்கலைன்னா தண்டனை கிடையாது. அதை தெரிஞ்சுக்கங்க. நான் ஒரு கஞ்சனா இருக்கேன். கொடுக்காம கூட போயிடலாம். ஆனா தக்காத்து விஷயத்துல மட்டும் நம்ம காசை கணக்கு பண்ணி நம்ம மத்தியர்கள்ல நீங்க பல மத்தியிலிருந்து வந்திருந்தீங்க. உங்க மத்தியில பைத்துல் மால் ஆரம்பிச்சு சொல்லுங்க. இப்ப கூட சாத்தான் மூலம் சொன்னாங்க, சொல்லியிருக்கேன். ஆக இன்ஷா அல்லாஹ் பல ஊர்கள் இருக்கு. ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 100 இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் ஆரம்ப சொல்லியிருக்கேன். மாவட்ட பைத்துல் மால் ஆரம்பிச்சு எந்தெந்த ஊர்ல பைத்துல் மால் எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அல்லாஹ் மாணவர்களுக்கு நல்ல ஒரு சாமி. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான பயனுரை. அவங்க இந்த பைத்துல் நிதியை ஆரம்பிச்சு வச்சு ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் அல்லாஹ் பெரிய ஒரு நல்ல ஒரு நீண்ட ஆயுளை கொடுக்கணும். நிறைந்த அவரோட ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் குத்துபா ஓதி தொழுகை முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் அவரை பற்றி சொல்லப்படும். இந்த மேனேஜிங் ட்ரஸ்டி செக்ரட்டரியும் வாங்கி வாங்கணும். அவங்க சீட் பிரசிடென்ட் எங்க போனாலும் அவங்களுடைய பங்களிப்பு 10,000 ரூபாய் கொடுத்துறாங்க. அதே அதுக்கு உங்களுக்கு 1 லட்சமா 2 லட்சமா கொடுக்குற கால வருவாங்க. வட்டியை ஒழிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? 1400 வருஷம் வட்டி ஒழிஞ்சிருக்கா? அல்லாஹ் எப்போதும் ரிபாவை யூனி சதகானா நான் வட்டியை அழிக்கின்றேன், தர்மத்தை பெருக்கிறேன்னா. ஆனா வட்டி அழிஞ்சிருக்கா? ஏன்? அல்லாஹ்வுடைய கரீமாவாகி நாம் அதுக்கு முயற்சி இருக்கிறோம். ஒவ்வொரு முகத்தாலையும் 30,000 2 லட்சம் 3 லட்சம் போதும். 20 இருக்கு. பெண்களுக்கு ஏழைகளுக்கு 10,000 20,000 அல்லாஹ் சொன்ன முறையில வரும். கடன் கொடுக்குறது எப்படி? ஒரு பக்கத்துல சொல்றான். ஒரு வசனம் தான். அந்த ஒரு வசனம் என்ன சொல்றான்?
ஒரு பக்கம் சொல்றாங்க எவ்வளவு மோசமா இருக்கு. பெத்த தாயோடு தவறு செய்வது. ஒன்னே ஒரு சொல்லி முடிச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு போனாங்க மேராஜுக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? 50 நேர தொழுகையை அது மட்டும் இல்ல, வட்டி வாங்குற நிலைமையை பார்த்தாங்க. தக்காத்து கொடுக்காத நிலைமையை பார்த்துட்டு சொன்னாங்க. இங்க வந்து அதுக்கு நேரம் சொர்க்கத்துக்கு வந்தாங்க. சொர்க்கத்தின் வாசலில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என்ன தெரியுமா? நீங்க தர்மம் கொடுத்தால் 10 மடங்கு நன்மை, அதை கடனாக கொடுத்தால் 18 மடங்கு நன்மை. ஆச்சரியமா போச்சு. தர்மம் தானே பெருசு, திருப்பி வராது. கடன் கொடுத்தா திருப்பி வரும். இது எப்படி பரவாயில்லை? அவர் சொல்லப்படுறது சொல்லுங்க. ஒரு தர்மம் வாங்கினா அதோட வேலை முடிஞ்சு போச்சு, இவர் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா கடன் வாங்கினா அவன் உழைப்பான், கொண்டு வந்து கொடுப்பான். அதை நீங்க இன்னொருத்தர் கொடுப்பீங்க. ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்தீங்கல்ல, இப்ப தர்மம் என்ன செய்யுது? பெருகுது. இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட சதக்காவோ டொனேஷனோ வாங்குறீங்க. அதை வந்து 50 பேருக்கு 10,000 கொடுக்குறீங்க. அடுத்த மாசம் 50 பேர் 1000 கொடுப்பான், இன்னொரு 5 பேர் கொடுப்பீங்க. இந்த 5 லட்சம் வருஷம் முடிவுல 12 லட்சமா மாறும். பணம் மாறும், அவ்வளவு பயன் கொடுக்கும். அப்ப தர்மம் பெருகுது, வட்டி ஒழியுது, தர்மம் பெருகுது. அதான் நம்மளை காப்பாற்றணும். இந்த ஜக்காத் பைத்துல் மால் கடமை. அது அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் முடிந்தாசம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பான ஒரு பயான், ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அவங்க சிறந்த பேச்சாளர்.